கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் இந்த பூமியிலே கற்றுக்கொண்டதாக ஒன்று எழுதியிருக்கிறது. அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்று எழுதியிருக்கிறது. அந்த ரெண்டு காரியத்தை குறித்து தான் நான் இப்போ தியானிக்க நினைக்கிறேன். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் கற்றுக்கொண்டதாக என்ன எழுதியிருக்கு? எபிரேயர் நிருபத்தில் 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அது என்ன கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னா என்ன? அவர் பரலோகத்தில் இருக்கும்போது அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். ஹி வாஸ் காட். பிலிப்பியர் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தென் ஹி வாஸ் இன் ஹெவன். பரலோகத்தில் அவர் எழுந்த பொழுது ஹி வாஸ் கோ ஈக்குவல் வித் காட். 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனம் வாசிப்போம். இங்கே என்ன வாசிக்கிறோன்னா, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தோம். அப்படின்னா அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். அப்போ அவர் தேவனாக இருக்கும் பொழுது அவர் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஒருவருக்குமே கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஸோ அவருக்கு தேவனாக இருக்கிறனால கீழ்ப்படிதல்னா என்னென்னு தெரியுமா ஒழிய, அவர் ப்ராக்டிக்கலாக அவர் யாருக்குமே கீழ்ப்படியலை. அவருக்கு கீழ்ப்படிகிறதுக்கு 1000 தேவதூதர்களும் எல்லாருமே இருக்குது. எல்லாமே அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதுன்னு தான் வாசிக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் வாசிக்கிறோம். அவருக்கு யாருக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே அவர் கிடையாது. அப்போ அவருக்கு பூலோகத்துக்கு மனுஷனாக வந்த பொழுது தான் அவர் கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது. அப்போ அங்கே கீழ்ப்படிதல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இப்போ ப்ராக்டிக்கலாக அவர் கீழ்ப்படிதலை கடந்து போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ எபிரேயர் நிருபத்தில் 10வது அதிகாரத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். அது சங்கீதம் 40:6 இருக்குது. நீங்கள் வேணால் படித்து பார்த்துங்க. எபிரேயர் 10 5 வாசிங்க. ஆக இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறோம்? 8வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். போதும். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் காணிக்கை தேவனுக்கு ரொம்ப பிரியமானதுன்னு போதிக்கிறாங்க. பலிகள் பிரியமானதுன்று பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அந்த பலிகளையும் அல்ல காணிக்கைகளையும் அல்ல, தேவன் முதலாவதாக எதை விரும்புகிறார் அப்படின்னாக்கும், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத தான் அவர் விரும்புகிறார். அதை குறித்து தான் நம்ம 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஸோ இப்போ ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸுங்கிறது தியாகம் பண்ணுறது. நம்ம நேரத்தை, பணத்தை, உடல், நம்முடைய எனர்ஜியை எல்லாவற்றையுமே தியாகம் பண்ணிடலாம். அவர் அங்கே ஆடு மாடுகளை பலி செலுத்துறது குறித்து தான் சொல்கிறார். நம்முடைய ஜனங்கள் உங்களுக்கு பலி செலுத்துறதுக்காக அந்த கொழுத்த மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது தான் தீர்க்கதரிசி சொல்கிறார் சாமுவேல், தேவனுக்கு எது ஏற்புடையது? கீழ்ப்படிதல் தான். அதை காட்டில் பலிகளும் காணிக்கைகளும் அவருக்கு பிரியமானதா? இன்றைக்கி ஜனங்களுக்கு போதிக்கிற காரியங்களில் காணிக்கை ரொம்ப முக்கியமானது போல் போதிக்கிறாங்க. அல்லது ஊழியம் செய்கிறது அது ஒரு சாக்ரிஃபைஸ் தான். மினிஸ்ட்ரினாலே ஒரு சாக்ரிஃபைஸ். அது பிரியமா அப்படின்னா இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம். அப்போ கீழ்ப்படிதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துன்பப்படுதல். அதுதான் இங்கே இதை எபிரேயர் 5:8 வாசிக்கிறோம். வென் ஒபீடியன்ஸ் மென்ட் சஃபரிங். அப்போ ப்ராக்டிக்கலாக அவர் மனிதனான பின்னாடி தான் ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தையும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தையும் சரி, அவர் அநேக காரியங்களை துன்பத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
ஸோ அவர் என்ன கற்றுக்கொண்டார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஏன் கற்றுக்கொண்டார்? அவர் கடவுளாக இருக்கும்போது அங்கே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சும்மா அப்படி கீழ்ப்படிதல், மனிதர்கள் எப்படி கீழ்ப்படுகிறாங்கன்னு தெரிந்திருக்கும். ஆனால் ஹிம்செல்ஃப், அவரே மனிதனாகி இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னு ப்ராக்டிக்கலாக அண்டர்வென்ட். அவர் அதில் கம்ப்ளீட் ஆகிட்டார். பூரணரான பின்பு அப்படின்னா ஹி பிகம் கம்ப்ளீட். அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த படிப்பினையில் அவர் முழுவதுமாக தேர்ன பின்பு மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு உங்களுக்கு கற்பித்த கற்பனைகள் யாவையும் கைக்கொண்டு நடக்கும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ராப்ளமே என்னென்னா, நமக்கு கீழ்ப்படுகிறது தான் ப்ராப்ளம். காணிக்க கொடுக்குறதுனா ஈஸி, பலி செலுத்துறதுனா ஈஸி, ஊழியம் செய்கிறதுனா ஈஸி. ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனா கஷ்டம். இப்போ பிள்ளைகள்கிட்டையெல்லாம் சொல்லுங்களேன், வசனம் படிச்சுட்டு சொல்லுங்கள், படிச்சிருவாங்க. பைபிள் படிங்கன்னா படிச்சிருவாங்க. ஆனால் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னால் கஷ்டம். நான் பிள்ளைகள்கிட்ட வசனம் படிக்க சொன்னால் வசனம் படித்தாங்க. இந்த வசனத்தை ஒப்பி எல்லாமே சொல்கிறாங்க. என்ன இருக்குது அதில்? கீழ்ப்படியில் குறித்து எழுதியிருக்கு. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. வசனம் படின்னு சொன்னால் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கன்னு படிச்சிடறாங்க. ஆனால் அப்பா அம்மா செல்ஃபோனை பார்க்காத, அரை மணி நேரத்துக்கு மேலே விளையாடாத, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னா வசனத்தில் என்ன படிக்கிறோம்? வசனத்தில் என்ன படிக்கிறோம்? கீழ்ப்படின்னு படிக்கிறோம். வார்த்தையில் என்ன படிக்கிறோம்? கீழ்ப்படின்னு படிக்கிறோம். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம அறிவில் இருக்குது. ஆனால் கீழ்ப்படிதல்னு வரும் பொழுது கஷ்டமாயிடுது. அதைத்தான் ஆண்டவர் அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? பிலிப்பியர்களை நிறுவத்தில் நம்ம 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2 மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக்கி தம்மைத்தாமே வாசிங்க. பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி போதும். பிகமிங் ஒபீடியன்ட் டு த பாயிண்ட் ஆஃப் டெத், ஈவன் டெத் ஆன் அ கிராஸ். அப்போ அவர் அந்த இடத்துல கீழ்ப்படிதல்னா, பிதாவுக்கு கீழ்ப்படினா என்னென்னாக்கும், அவர் போய் ஜெபம் பண்ணுறார், என் சித்தம் அல்ல உம் சித்தம். அதுதான் கீழ்ப்படிதல். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். என்ன ஐடியா இருக்கும்னாக்கும், இந்த மாதிரி இப்படி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிள்ளைகள்கிட்ட கூட ஒரு ஐடியா இருக்குது, இதை முன்னாடி செய்யலாம், அதை பின்னாடி செய்யலான்னு. நம்ம பேரண்ட்ஸு அல்லது பெரியவங்க போய் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது செய்கிறது நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஆர்டரில், இப்போ விளையாடு அப்படின்னா முதல்ல நான் விளையாண்டுறேன், பைபிள் படி, 2வது நான் பைபிள் படிச்சுக்கிறேன். முதல்ல பைபிளை படி, 2வது விளையாடுனா அது கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒன்று வெல் ப்ளீஸ்டு, அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது. இப்போ பிள்ளைகள்கிட்ட சாப்பாடு வச்சு முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் காய் சாப்பிட்னா, நீங்கள் அவங்களுக்கு பிரியமான காய் வச்சிங்கன்னா முதல்ல அதை காலி பண்ணிடுவாங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க. ஏன்? அது அவங்களுக்கு பிரியமானது. ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பிதாவினுடைய சித்தம் செய்கிறது தான் அவருக்கு பிரியம். ஃபஸ்ட்டு தேவனுடைய சித்தம் செய்யணும். அதான் அவர் சொன்னார், நாட் மை வில் பட் தை வில். அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னார். அங்கே தான் கஷ்டமாக இருக்குது. என்னுடைய சித்தத்தின்படி ஒன்று செய்கிறதுனா ஈஸி, நான் எனக்கு விருப்பமானதை செஞ்சிடலாம். ஆனால் அவருடைய விருப்பத்தை செய்யும்போது என் விருப்பத்தை பலி கொடுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய இஷ்டப்படி நான் செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அங்கே தான் நாம் சிலுவை எடுக்க வேண்டியிருக்கு. அங்கே ஆண்டவர் சொன்னது மாதிரிக்க பிகமிங் ஒபீடியன்ட் டு த பாயிண்ட் ஆஃப் டெத் ஆன் த கிராஸ், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் எப்படி மரித்தார் அப்படின்னா, அண்டர்வேரோடு தொங்கினார். ஒரு மனுஷன் ட்ரெஸ்ஸை கழட்டினாலே ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு ட்ரெஸ்ஸு ஒரு கௌரவமாக இருக்குது, அவனுடைய மானத்தை மறைக்கக்கூடியது. இவன் சொல்லப்போனால் அவங்க எவ்வளோக்கு ஒரு நல்ல அலங்காரமான ட்ரெஸ் கொடுத்துறாங்களோ அது அவங்களுக்கு ஒரு கெட்டப்பை கொடுக்குது, ஒரு மரியாதை கொடுக்குது. ஒரு மனுஷனை பார்த்தோன்னு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா, ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் அவங்களுக்குள்ள மரியாதை கொடுக்குறோம். அதே மாதிரிக்கே அவங்க ப்ராப்பரான ட்ரெஸ் உடுத்தி வந்தால் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம். ஆனால் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு மனுஷன் வந்தால் அவனுக்கு மரியாதை இல்லை. ஆனால் ஆளை பார்த்தோன்னா அற்பமாக நினைப்போம். ஒரு கந்தையை உடுத்திட்டு வந்தால், ஒரு அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்தால், ஒரு தேய்க்காமல் சுருங்கின சட்டையை போட்டுக்கிட்டு வந்தால் அவங்கள நம்ம மட்டமாக தான் நினைப்போம். நம்ம வெளிப்படையாக காமிச்சிக்காட்ட கூட உள்ளுக்குள்ளே என்ன இருப்போம், பரிதாபப்படுமே ஒழிய we don't give them proper honor. ஆண்டவரை மேல் வஸ்திரங்களை பூரா உறிஞ்சிட்டு இடுப்பில் ஒரு துண்டு கட்டினாங்களா அல்லது அண்டர்வேர் போட்டிருந்தாரே தெரியும், அதோட தொங்க விட்டாங்க. அது எவ்வளோ பெரியதான ஒரு அவமானம் அவருக்கு. அதை அவர் சுமந்து கொண்டார்.
இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே தான் பிதாவானவர் சிலுவையில் மரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் கீழ்ப்படிந்தார். அது ரொம்ப துன்பப்படுதல், அவமானப்படுதல், அது அசிங்கப்படுதல், அது வலி, அது வேதனை, அது இஷ்டமானது கிடையாது, கஷ்டமானது, எல்லாவற்றையும் அவர் அப்படியே கடந்து போனார். இதுதான் கீழ்ப்படிதல். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட பின்னாடி மற்றவர்களுக்கு கீழ்ப்படியும்படிக்கு போதிக்கிறார். இன்னும் அருமையானவர்களை நம்ம யோசிச்சு பார்ப்போம். பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னா நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் நம்ம மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அது கஷ்டமானதான், இஷ்டமானதே கிடையாது. மனைவிக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிகிறது கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிகிறது கஷ்டமாக இருக்குது. ஆசிரியர்கள் தங்கள் விருப்பத்துக்கு மாற சொன்னாங்கன்னா பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டீச்சர் இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, அவங்க செய்கிறது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணும்போது அது அவங்களுக்கு இஷ்டமானது கிடையாது, அது கஷ்டமானதாக இருக்குது. அதனால் தே டோன்ட் வாண்ட் டு ஒபே. அங்கே தான் பைபிள் எழுதியிருக்கு, ஒபீடியன்ஸ் மென்ட் சஃபரிங். கீழ்ப்படிதல் என்றாலே அது துன்பப்படுதல் தான். ஸோ கீழ்ப்படிதல் என்றாலே துன்பப்படுதல் என்று தெரிந்தாலும் கூட ஆண்டவர் கீழ்ப்படிதார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அது அவமானம் என்று தெரிந்து கீழ்ப்படிந்தார், அசிங்கம் என்று தெரிந்து கீழ்ப்படிந்தார். எனவே அருமையானவர்களே, இதைத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் கற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் காரணரானு வாசிக்கணும். சரி, அடுத்து அவர் நம்மை கற்றுக்கொள்ளும்படி சொன்னார். லேர்ன் ஃப்ரம் மீ. அங்கே என்ன எழுதியிருக்கு? ஹீ லேர்ன்டு. அவர் ஒன்றை கற்றுக்கொண்டார். இங்கே என்ன எழுதியிருக்குனாக்கோ, அவர் கற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மிடத்தில் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்கிறார்? அவர் கற்றுக்கொண்டார்னு எழுதியிருக்கு, ஒபீடியன்ஸ். இப்போ அவர் ஒபீடியன்ஸை கற்றுக்கொண்டு அதில் ஒரு பூரணமான நிலைமைக்கு வந்த பின்னாடி மரணம் வந்தாலும் சரி அவர் கீழ்ப்படிகிற நிலைமைக்கு அவர் அதில் முழுமை பெற்று விட்டார். ஹி பிகம் பெர்ஃபெக்ட் இன் ஒபீடியன்ஸ். இப்போ நம்மக்கிட்ட அதை டீச் பண்ணுறார், நீங்களும் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படினா என்ன? வானா வர்றதான் கீழ்ப்படிதல், போனால் போகிறதான் கீழ்ப்படிகிறது. இதை ஸ்டாப் பண்ணுன்னா ஸ்டாப் பண்ணுறதான் கீழ்ப்படிதல். இத்தனை மணிக்கு இதை நிறுத்து அப்படின்னா கீழ்ப்படிதல். இத்தனை மணிக்கு இதை செய்ய அப்படின்னா கீழ்ப்படிதல். ஸோ கீழ்ப்படிதல் என்னன்னா, அந்த சாப்பாடு வைக்கிறாங்க, இதை சாப்பிட்ரு அப்படின்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்ன? செய்யினா செய்கிறது தான் கீழ்ப்படிதல், செய்யாதுன்னா செய்யாமல் இருக்கிற பேர் தான் கீழ்ப்படிதல். இதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இஷ்டமாக இருக்கிறதுக்கு கீழ்ப்படுகிறோம், கஷ்டமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம், நெக்லெக்ட் பண்ணுறோம். ஆனால் தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, பலியை அல்ல, காணிக்கை அல்ல. நீங்கள் விரும்புனீங்கன்னா நான் பலி செலுத்துவேன், காணிக்கையை செலுத்துவேன், ஆனால் அதில் உமக்கு இஷ்டம் இல்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், அதில் உம்முடைய சித்தம் செய்யும்படிக்கு இதோ வருகிறேன். யோவான் 6:38 நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். அவருடைய சித்தம் செய்கிறதுக்கு தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க, மத்தேயு 11:29 வாச்சோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. காரணம் என்னென்னா, தாழ்மை இல்லை. தாழ்மைன்னா நம்ம என்ன விளங்கியிருக்கோன்னா, மெதுவாக பேசுறது, சத்தத்தை உயர்த்தாமல் அமைதியாக பேசுறது, என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டுறது. அதல்ல கீழ்ப்படிதான். அந்த தாழ்மைன்னு எங்கே இருக்குது தெரியுமா? அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், 27வது வசனம் வாசிங்க. மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போதும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதே சகலமும் பிதாவினால் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஹி கேன் டூ எனிதிங், எவ்ரிதிங் இஸ் கமிட்டட் டு ஹிம். மத்தேயு 28 வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அப்போ மட்டும் கொடுக்கல, அவர் முதல்ல இருந்தே அவர் சகல அதிகாரம் உள்ளவராக தான் இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. தோ ஹி வாஸ் இன் த வேர்ல்ட், ஹி வாஸ் காட். அவர் பூமியில் இருந்தாலும் அவர் கடவுளாக தான் இருந்தார், அவர் தேவனாக தான் இருந்தார். எனவே அவர் எதை விட்டு கொடுத்தாருன்னா, அந்த க்ளோரி ஆஃப் பீயிங் ஒன், பரலோகத்தில் தேவனோடு இருக்கிறத தான் விட்டு கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்தார். அதான் அவர் யோவான் 17 மறுபடியும் கேட்குறாரு,
உம்மிடத்தில் இருந்த, முன்பே இருந்த, ஆதி முதல் இருந்த அந்த மகிமையை எனக்கு மறுபடியும் தாங்கன்னு கேட்குறார். அந்த மகிமையை தான் அவர் விட்டு கொடுத்துட்டு வந்தார். மற்றபடி என்னன்னாக்கும் ஹி வாஸ் ஈக்குவல் டு காட். சரி, இங்கே என்ன சொல்கிறார்? இப்போ சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம், இந்த வசனத்தை அந்த வசனம் கம்பைன் பண்ணி வாசிங்க. இப்போ நமக்கு இயேசுனுடைய கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியும். யோவான் 5:19, 5:30, 8:39, 12:49 இந்த வசனங்களெல்லாம் வரிசையாக வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இப்போ மறுபடியும் 11:27 முதல் பகுதியை வாசிச்சுட்டு மறுபடியும் இதை வாசிங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ மறுபடியும் இங்கே என்ன வாசிக்கிறோம்? 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். 30வது வசனம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. யோவான் 12:49 வாசிங்க. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இப்போ என்ன கேள்வினா, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார் பரலோகத்தில். இப்போ பூலோகத்தில் வந்த முன்னாடி எல்லாமே அவருடைய அதிகாரத்துக்கு கையளிக்கப்பட்டுருச்சு. எட் he will not do anything without seeing the father doing it or speaking. அப்போ பிதாவானவர் பேசி அதை கேட்டு அதை தான் செய்வார் ஒழிய, பிதாவானவர் செய்ய கண்டு அதைத்தான் செய்வார் ஒழிய, தானாக எதையுமே ஐ வில் நாட் டூ எனிதிங் ஆன் மை ஓன் இனிஷியேட்டிவ், செய்யவே மாட்டேன். இதுதான் தாழ்மை. அவர் பிதாவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டாயிடுச்சு. ஆனாலும் அந்த அதிகாரத்தை, இந்த சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடராக கொண்டிராமல் அல்லது தன் இஷ்டப்படி செய்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடமாக கொண்டிராமல், தேர் லைஸ் எ ஹியூமிலிட்டி. அதிகாரமே இல்லைன்னு வச்சுங்களேன், வி ஆர் கன்ஸ்ட்ரைன்டு டு ஒபே. இப்போ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவங்களுக்கு அவசியம் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு பெற்றோருடைய ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், அவங்க திருமணமாகிற வரைக்கும் பைபிள் என்ன எழுதியிருக்கு? பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கனம் பண்ணுங்கன்னு எழுதியிருக்கு. அது எப்பொழுதுமே செய்யணும். ஆனால் கீழ்ப்படிங்கிறது திருமணம் ஆகிற வரைக்கும் செய்யணும். அதுக்கு பின்னாடி அவங்க தே பிகம் செப்பரேட் யூனிட். அப்புறம் அவங்க கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஆனால் கனம் பண்ணுறது காலமுறை செய்யணும். இப்போ என்னென்னா, இப்போ இயேசு ஆண்டவர் அவர் கீழ்ப்படிந்தார், அவர் பிதாவை கனம் பண்ணினார். அவர் பிதாவானவர் சொல்ல கேட்குறத மட்டும்தான் செய்வேங்கிறார். அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு செய்யலை, அவர் செய்கிறத மட்டும் கண்டு செய்யலை, அந்த டயத்தில் தான் செய்வார். ஈவன் இன் ஹிஸ் ஓன் டைம். அவர் சொல்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்தில், அவருடைய சகோதரெல்லாம் ஜெருசலேமுக்கு போகும்போது, அதாவது பிரபல்யமாக இருக்க விரும்புகிற யாரும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டார்கள், நீ பண்டிகையில் செஞ்சீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது, என்னுடைய வேலையை இன்னும் வரவில்லை. காரணம் என்னன்னா, ஹி வெயிட்டட் ஃபார் காட்ஸ் டைம். அப்போ பாருங்கள், எந்த நேரத்தில் செய்யணும், என்ன பேசணும், எதை செய்யணும், எல்லாவற்றையும் பிதாவை கேட்டு 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 தான் செஞ்சார். என்ன ஆண்டவரே, உங்களுக்கு தான் எல்லா சுயாதீனமும் கொடுத்துருக்குற, சகலமும் உங்களுக்கு எல்லாமே பிதாவினால் கையளிக்கப்பட்டாயிடுச்சு, யூ ஆர் காட், தேவனுக்கு சமமாக இருந்தீங்க, இப்பொழுதும் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டார். அதுதான் இயேசுவின் தாழ்மை. இயேசுவின் தாழ்மை என்னென்னா, மெதுவாக பேசுகிறதில்ல. இயேசுவின் தாழ்மை குறித்து கேட்டால் நம்ம சீசருடைய கால்களை கழுவினார்னு சொல்லுவோம், அதுவும் தாழ்மை தான். ஆனால் உண்மையான தாழ்மை எங்கே இருக்குனாக்கா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு கையளிக்கப்பட்டிருந்தோம், எனக்கு முழுமையான சுயாதீனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம், எட் ஐ வில் நாட் டூ இட் ஆன் மை ஓன் இனிஷியேட்டிவ். இந்த தாழ்மையை தான் இன்றைக்கி எங்கேயுமே பார்க்க முடியல. நம்மகிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தாச்சுன்னா, நம்மகிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சுன்னு சொன்னால், ஒய் ஐ ஷுட் ஆஸ்க் தம்? ஐ ஹேவ் த ரைட், ஐ ஹேவ் த பவர். எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு சுயாதீனம் இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது, ஐ கேன் டூ இட். இதுதான் கீழ்ப்படியாமை, தாழ்மையின்மை. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இயேசு என்ன சொல்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்ப்பா, நான் எப்படி சாந்தமாக இருக்கேன், எப்படி தாழ்மையாக இருக்கேன், என் தாழ்மை என்ன, எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, ஆனால் நான் ஏன் இஷ்டப்படி செய்ய மாட்டேன்.
பிதாவை கேட்டு தான் செய்வோம். எப்படி என்னென்னா, ஹீ வில் நாட் ஆக்ட் இண்டிபெண்ட்லி, ஹீ வில் ஆல்வேஸ் ஆக்ட் டிபெண்ட்லி. அவர் எப்பொழுதுமே பிதாவை சார்ந்து தான் செயல்படுவார். இன்னும் அருமையானவர்களே, நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளணும். நமக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டாலும், இப்போ பிள்ளைகள்லாம், சின்ன பிள்ளைகள்லாம் பெற்றோர்களுக்கு நீங்கள் இப்போ கீழ்ப்படிய வேணும், கீழ்ப்படினா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த கீழ்ப்படிதலே அல்ல, எப்பொழுதெல்லாம் நம்ம முழு இருதயத்தோடு கூட சுயாதீனம் கொடுக்கப்பட்டாலும் கீழ்ப்படுகிறோமோ பாருங்கள். இப்போ கட்டாயமாக 10ல் 1 காணிக்க போடணும்னா எல்லோரும் போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு சுயாதீனம் கொடுத்தாச்சு, நீங்கள் போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு யாரும் நீங்கள் கட்டாயமே கிடையாது. யூ ஆர் கிவன் ஃப்ரீடம். இப்போ ஒருத்தர் சுயாதீனமாக போய் ஆண்டவரே நான் அதை செய்வேன் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ப்ளீஸிங் டு காட். நோவா பேழைக்குள்ளே இருந்தார். நோவா ஆண்டவர் தான். யோவான் எழுதின இது ஆதியாகமத்தில் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நோவா பேழைக்குள்ளே போக சொன்னது ஆண்டவர் தான். 1வது வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். போதும், பிரவேசிங்கள் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து வெள்ளம் வந்துச்சு, நமக்கு தெரியும். 40 நாள் பகலும் இரவும் வெள்ளம் வந்தது. எல்லாம் அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. 8வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 13வது வசனத்தில், அவனுக்கு 201 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. போதும் பாருங்க. இப்போ எத்தனையோ நாள் அந்த பேழைக்குள்ள எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 450 அடி நீளம், 150 முழம்னா 450 அடி நீளம், 45 அடி உயரம், 3 அடுக்கு. உள்ளே என்னென்னலாம் இருக்குது? அசுத்தமான பறவைகள், அசுத்தமான மிருகங்கள், எல்லாமே உள்ளே பேண்டது மோண்டது எல்லாம் உள்ளே தான் இருக்கும். ஓட்டை இருந்தால் தான் தண்ணி உள்ளே வந்துடுமே. ஸோ தண்ணி உள்ளே வராதபடி எல்லாமே எப்படி இருக்குது? ஃபுல்லாக தார்பூசி கீழ்பூசி எல்லாமே தண்ணி உள்ளே வராது, எதுவுமே வராது. இப்போ உள்ளே எவ்வளோ இருக்கும்? ரொம்ப அப்படி குட் ஸ்மெல் இருக்கும்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ பேழையும் கிட்டத்தட்ட சர்ச்சுக்கு அப்படி தான், சர்ச்சிலையும் அப்படி தான். ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க, புதுசாக அன்றைக்கி சர்ச்சு வர்றவங்களும் இருப்பாங்க. ஒரு 100க்கு 100 நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. 100 இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் 50, 60, 70, 80வது இருப்பாங்க. அங்கே 10, 20, 30 இருப்பாங்க. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கண்ட இடத்துல மோண்டு வைப்பாங்க, எச்சி துப்புவாங்க, குப்பையை போடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே மிருகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சாணியை போடும். நீங்கள் மாடு கட்டின தொழுவத்தை போய் காலையில் பார்த்தீங்கன்னா சரி, அப்படியே ஈ மொச்சுக்கிட்டு இருக்கும். மாடு இங்கிட்ட வாழ்ட்டு ஆட்டிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையே தெரியல, ஏன்னா இப்போ மாட்டை பார்க்குறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆடு கட்டி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அதை விட அப்படி தான் இருக்கும், வெறும் புழுக்கையாக கிடக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணால் தான் அடுத்த நாள் என்ன செய்ய முடியும்? சுத்தமாக இருக்க முடியும். நோவாவும் அவருடைய மகன்களும் மருமக்குமாரும் போய் டெய்லி போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? தெரியாது. அப்படியே க்ளீன் பண்ணாலும் எங்கே போடுவாங்க? அதை அங்கே தான் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருக்க முடியும். ஸோ மனிதர்களும் சரி மிருகங்களும் சரி அங்கே எல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 150 நாளைக்கு மேலே இருந்துட்டார் இங்கே. இப்போ பார்த்தா மழை நின்றுச்சு, வெள்ளம் வடிஞ்சிருச்சு, பூமியின் மேலே என்ன இல்லை? தண்ணியே இல்லை. கவரை திறந்து பார்க்குறாரு, புறாவை விடுறாரு, முதல்ல வந்துச்சு, திருப்பி வரல. ஸோ இப்போ என்னென்னா தண்ணி வடிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ ஹவு ஹி வில் பி டெம்ப்டட் யோசிச்சு பாருங்கள். இப்போ எப்படி நம்மளாக இருந்தால் என்ன செய்வான்? அப்பா தண்ணி வடிஞ்சிருப்பா, திறங்கடா வாங்கடா போவோம் வெளியில், ஒரு நல்ல காற்றை நம்ம முகர்வோம் அப்படின்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோமா? நினைப்போம். ஆனால் நோவா குறித்து எழுதியிருக்கு, ஹி வாக்டு வித் காட், அவர் தேவனோடு கூட நடந்தான். ஹி வாஸ் பிளேம்லெஸ் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான். அவன் என்ன செய்கிறான்னாக்கோ, ஹி வெயிட்டட். பாருங்கள், 13ஆம் வசனத்துக்கு 14ஆம் வசனத்துக்கு இடையில் எத்தனை நாள் வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வடிஞ்சிருச்சு. 14ஆம் வசனம் வாசிங்க. 13வது வசனத்தில் 1 மாதம் 1 தேதியிலே. சரி, அது 14ல் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே. அப்போ எத்தனை நாள்? எத்தனை நாள்? 1 மாதமும் 27 நாளும், 57 days நியர்லி வச்சுக்கோங்க. 57, 58, சரி 57 நாள். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. பார்த்துட்டார் நோவா, கண்ணால் பார்த்துட்டார். தண்ணி வடிஞ்சிருச்சு, வெள்ளம் வடிஞ்சிருச்சு, பூமியில் தண்ணியே இல்லை. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள். தேவன் வந்தால் தான். தேவனே வாங்கன்னா உடனே வந்துட மாட்டார். அவர் எப்போ வருவார்? அப்போ தான். ஸோ இஸ் வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். பேட் ஸ்மெல்லு, 150 days, ஆரோக்கியமான காற்று இல்லை, உள்ளே தான் அடைஞ்சு கிடக்கணும். உயிர் காப்பாற்றிங்கன்னா அதான் வேறு வழி கிடையாது.
ஸோ ஒரு மாதம் இப்போ தான் நமக்குள்ளே என்ன ஸ்டார்ட் ஆகும், அப்படியே மர்மரிங் கிரம்பிளிங். 150 நாள் ஒன்றும் தெரியாது, ஏன்னா இங்கே வெள்ளம் இருக்குது. வெள்ளம்லாம் வடிஞ்ச பின்னாடியும் தேவன் வரல அப்படின்னு சொன்னா, என்ன என்னை சொன்னார், வரவே இல்லையே, என்னை மறந்துட்டாரா தேவனே, நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா, என்னை கைவிட்டுட்டீங்களா? பாருங்கள், யோபுனுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். முதல்ல வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாள் ஆக ஆக வேதனை அதிகமாக அப்போ பாடுகள் துன்பங்கள் வரும் பொழுது பொறுமையோடு கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் கூட இந்த நோவா அவரை முறுமுறுத்தார்னோ குறை சொன்னார்னு எழுதப்படவே இல்லை. ஹி பேஷண்ட்லி வெயிட்டட் ஃபார் 57 days ஆஃப்டர் தட். நீர் வற்றி போன பின்னாடி 57 நாள். அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்கு? தி எர்த் வாஸ் ட்ரை. தேவன் எதுக்காக காத்திருக்காரு? தேவன் வந்து நோவா அவனுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காக காத்திருக்கல. பாருங்கள், பூமியில் தண்ணி வற்றி போயிடுச்சு, ஆனால் ஈரம் இருக்கலாம். அத்தனை பிணங்களும் செத்து, மனுஷங்கள் மிருகங்கள் எல்லாம் செத்து அழுகி நாரி நாத்தம் எடுக்கிற தன்மை இருந்திருக்கும். பூமியில் தண்ணி இல்லை, ஆனால் என்ன இருக்கும்? கிருமி இருக்கும். நோய் தொற்று உண்டாக்கக்கூடியதான கிருமிகள் நிறையா இருக்கும். ஏன்னா செத்த பிணங்களெல்லாம் வந்து தண்ணியில் அடித்து போனது போக மிஞ்சினது எல்லாம் கிடக்கும். பறவைகள் கிடக்கும், மிருகங்கள் கிடக்கும், பிணங்கள் கிடக்கும், எல்லாம் கிடக்கும். ஸோ த லார்ட் ஹேஸ் எ கால்குலேஷன். 57 days. இப்போ என்ன எழுதியிருக்குன்னா, தி எர்த் வாஸ் ட்ரை. முதலே த கிரவுண்ட் வாஸ் ட்ரைட் அப்னு எழுதியிருக்கு. ஆனால் தேவனுடைய பார்வையில் இப்போ தான் அது ட்ரை ஆகுது. மனுஷன் வந்து திரும்ப அந்த இடத்துல வாசம் பண்ணுறதுக்கான தகுதி இப்போ தான் வருதுன்னு தேவன் டிசைட் பண்ணுறார். ஸோ ஹி வெயிட்டட் ஃபார் த லார்ட்ஸ் டைம். அப்போ தேவன் தாமதித்தாலும் அது எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் பண்ணுறாரு அப்படிங்கிற உணர்வு வந்து நோவாவுக்கு இருந்தபடினால ஹி பேஷண்ட்லி வெயிட்டட் ஃபார் காட்ஸ் டைம். நமக்குள்ள வி இம்பேஷண்ட்லி டூ சம்திங். என்ன சரியாயிருச்சு நீ செய்ய மாட்டேங்கிறீங்க. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கத்துவாங்க, என்னை போக மாட்டேங்கிறீங்க, என்னை விட மாட்டேங்கிறீங்க, என்னை அதை செய்ய சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேர் இஸ் அ டைம், காட்ஸ் டைம். வி ஆர் இம்பேஷண்ட். நம்ம பொறுமை இழந்துடுறோம். அங்கே என்ன எழுதியிருக்கு? அதுக்கடுத்து 15வது வசனத்தில் எழுதியிருக்கு, காட் ஸ்போக் டு நோவா சேயிங் கோ அவுட் ஆஃப் த ஆர்க். அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு? 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். போதும். இப்போ பாருங்கள், இப்போ தான் அவங்க எல்லோரும் வெளியே வர்றாங்க. அது எழுதி வெளியே வரவே இல்லை. சரி, வெளியே வந்துட்டாங்க. நோவா எங்கேயாவது வந்து நோவா அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யணும்? நீ இப்போ அங்கே ஒரு பலி செலுத்து அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. ஆக்சுவலாக வந்து அவர் கொண்டுட்டு போனது 2 ஜோடி எல்லாத்துலேயும் இல்லையா? ஜோடியாக தானே பண்ணார். இந்த ஜோடியில் என்ன செஞ்சார்? இப்போ ஜோடியாக உள்ளே போச்சு. இப்போ நல்ல மிருகங்கள்லாம் வந்து 10 ஜோடியாக போச்சு இல்லையே, எண்ணிக்கைக்குரிய தான் உள்ளே கொண்டு போனாங்க. அதில் என்ன செய்கிறார் அவர்? ஹி டுக் எவ்ரி க்ளீன் அனிமல் அண்ட் ஆஃப் எவ்ரி க்ளீன் பேர்ட் அண்ட் ஆஃபர்டு பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் ஆன் த லார்ட். முதல்ல போனோடனே, தேவனே எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆனால் என் மேலே இரக்கமாக இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் ரட்சித்தீங்களே, உங்களுக்கு நன்றி. அப்போ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதன் எப்படி இருக்கிறார்னா, நன்றி உள்ளவங்களாக இருக்கிறார். நன்றி. ஸோ தாழ்மையுள்ள மனிதன் எப்படி இருக்கிறான்னா, தேவன் சொன்னால் தான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறான். அவன் இஷ்டப்படி செய்ய விரும்ப மாட்டான். அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, அவன் நன்றி உள்ளவனவனாகவும் இருக்கிறான். எவ்வளோ நாள் என்னை உள்ளே அடைச்சி போட்டு கொண்டுட்டீங்களே சாமின்னு சொல்லலவன். ஏன்னா அத்தனையும் சப்சாடாக அழிஞ்சு போச்சு, என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றினீங்களே, உங்களுக்கு நன்றிங்கிறான். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஸோ இதுதான் நோவாவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நாட் ஒன்லி when the door is closed you obey. கதவெல்லாம் அடைச்சிருக்கு, வழியே இல்லை, நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கீழ்ப்படிதல் அல்ல. உங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கண்டிப்புள்ளவங்களாக இருக்கிறாங்க, அவங்க அத்தாரிட்டேட்டிவாக இருக்காங்க, அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அறிவுள்ளவங்களாக இருக்கிறாங்க, திறமைசாலிகளாக இருக்கிறாங்க, நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. நோ, தட் இஸ் நாட். யூ ஆர் கிவன் கம்ப்ளீட் ஃப்ரீடம். உங்களுக்கு முழு சுயாதீனம் கொடுத்தாச்சு. yet you don't do it according to your will. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யலை. the door is open அல்லது ground is dry. இப்போ கிரவுண்டு வந்து ட்ரை ஆகிடுச்சு, போகலாம் எப்போ வேணாலும். he will not go. he will wait for God. that is real humility. அதுதான் உண்மையாக தேவனை சார்ந்து கொள்வது. தேவன் சொல்லட்டும், அவர் தானே என்னை உள்ளே போக சொன்னார், அவரே வந்து என்னை வெளியே போக சொல்லட்டும். ஐ வில் வெயிட், ஐ வில் வெயிட், ஐ வில் வெயிட், ஐ வில் பேஷண்ட்லி வெயிட். அவர் வெயிட் பண்ணார், தேவன் சொன்னார், போனார். போனவுடன் முதல் வேலையை என்ன செஞ்சார்? அவர் வந்து அப்பா பாடுற சர்வ பூமி இன்றைக்கி நமக்கு தான், எல்லா பையனும் செத்து போயிட்டான், அதனால் இனி எல்லாம்
பார்க்குறது எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு வந்து அவன் சந்தோஷப்பட்டானே இல்லை. முதல்ல வந்து தேவனுக்கு நன்றி சொன்னான். ஸோ ஹம்பிள் பீப்புள் வில் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் பீப்புள். சரி, என்ன அருமையானவர்களே, இப்போ இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, ஆண்டவர் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருந்தார். அவருக்கு எல்லா சுயாதீனமும் அதிகாரமும் இருந்தும் கூட அவர் தானாக தன் இஷ்டப்படி எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ அதே மாதிரி தான் இந்த நோவா போன்ற தேவ பக்தியுள்ள மனிதர்களும் தங்கள் இஷ்டத்துக்கு எதையும் செய்யாமல் முழுக்க முழுக்க தேவனையே சார்ந்திருந்தார்கள். எல்லா விதமான சுயாதீனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாலும், இப்போ நாம் வந்து தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, கதை வந்து பூட்டியிருக்கு, கதை நாக் பண்ணி வந்து நான் உள்ளே வரலாமா, நீங்கள் கேட்டு தான் அவன ஒரு வழியே கிடையாது. ஆனால் கதவு திறந்துருக்கு, நீங்கள் தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் கதவை தட்டுவீங்க. பிரதர், சிஸ்டர், மே கம்மின், நான் உள்ளே வரலாமா, கதவு தான் திறந்திருக்கே பிரதர், உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். கதவு திறந்திருக்கு, நம்மளாக போகிறதில்ல. திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிறதும்பாங்க. நம்ம மனுஷனாக இருந்தால், தாழ்மை உள்ளவங்களாக இருந்தால், வீடு பூட்டி இருக்கும்போது மாத்திரம் கதவை தட்டக்கூடாது. வீடு திறந்திருக்கும் போது என்ன செய்யணும்? ஈவன் த டோர் இஸ் ஓப்பன், ஈவன் த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வைட் ஓப்பன். நமக்கு சந்தர்ப்பமெல்லாம் வந்து திறந்திருந்தாலும் சரி, கதவு திறந்திருந்தாலும் சரி, வி வில் நாக் த டோர், மே ஐ கம் இன். எல்லாம் வந்து சுயாதீனமாக நமக்கு இருந்தாலும் சரி, தேவனே நான் செய்யட்டுமா, அதான் நீ இஷ்டப்பட்டதை செய்ய சொல்லிட்டேனப்பா. இல்லை நோனும் அப்படி செய்யாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், ப்ளீஸ் டெல் மீ. பிள்ளைகள் அதே மாதிரிக்க பெற்றோர்கள்ட்ட, அப்பா நான் செய்யட்டுமா, அம்மா நான் செய்யட்டுமா. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, ஓகே, இட் இஸ் ட்ரூ. ஆனாலும் சில விஷயங்களை முக்கியமாக செய்யும்போது வந்து அவங்களுடைய ஞானத்திலேருந்து ஏதாவது ஆலோசனை கேட்கலாமா அப்படின்னு நினச்சா தட் இஸ் ஹியூமிலிட்டி. நான் இப்போ கேட்க வேண்டியதில்லை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ நான் அப்பா அம்மாட்ட எது கேட்கணும்? அஃப்கோர்ஸ் ட்ரூ, சட்டப்படி அது கரெக்டு தான், வேதத்தின்படி அந்த கரெக்டு தான். ஆனாலும் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் அவங்க அனுபவத்திலேருந்து எனக்கு இந்த காரியத்தில் என்ன யோசனை சொல்லுவாங்கன்னு கேட்போம். நான் ஒபே பண்ணணுங்கிறது அப்புறம். இஃப் ஐ ஆம் ஹம்பிள், ஐ வில் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் தர் ஒப்பீனியன். தட் இஸ் ரியல் ஹியூமிலிட்டி. அப்போ உண்மையான தாழ்மை என்னன்னு சொன்னால், நாட் இன் தி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் பட் இன் த ஸ்பிரிட். ஒன்றான ஸ்பிரிட்டில் நான் தேவன்கிட்ட கேட்போம், மற்றவங்கள்ட்ட கேட்போம், ஞானமுள்ள சகோதரர்கிட்ட கேட்போம். திஸ் இஸ் ரியல் ஹியூமிலிட்டி. ஸோ இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அவர் கற்றுக்கொண்டார், அதையும் நம்ம கற்றுக்கொள்வோம். அவர் கற்றுக்கொள்ளும்படி சொன்னார், அதையும் கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய இருதயத்துக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? யூ வில் ஹேவ் ரெஸ்ட், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தை, அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வந்து எப்போவுமே இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டிய காரியங்கள். கீழ்ப்படிதலும் தாழ்மையும் எப்போவும் நம்ம கேட்குறோம். ஆனால் அது நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் மாம்சமாக மாறிக்கொண்டே இருக்கணும். நேற்று கீழ்ப்படிந்திருக்கலாம், நேற்று தாழ்மையாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, இன்றைக்கு தாழ்மையாக இருக்கிறேனா, அப்படி நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய அடிச்சுவட்டில் நாம் நடந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இளைப்பாறுதல், சமாதானம். நிறைய நேரம் தடுமாறிட்டாலும் உடனே ஞானமாய் தேவ சமூகத்தில் வந்து அதை சரி பண்ணும்போது, அதாவது கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, நான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய காரியங்களில் நான் கொஞ்சம் மனம் திரும்பியிருக்கிறேன், சரி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். பிரதர் பேசும்போது சொன்னாங்க பாருங்கள், அதாவது ஒரு வீட்டுக்கு போகிறோம், கதவு திறந்துருக்கு, ஆனால் தாழ்மை இருந்துச்சுன்னா தேவன் நம்மகிட்ட பேசுவார், நீ கதவை தட்டு அப்படின்னு சொல்லுவார். நம்ம அவசரப்பட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சரி கதவு தான் திறந்துருக்கே அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு ஒரு முடிவெடுப்போம். ஆனால் தேவனை நோக்கி பார்த்தோம்னு சொன்னால், தாழ்மை இருந்தால் தேவனை நோக்கி பார்த்துருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு பிரதர் பேசும்போது அந்த காரியங்களில் தான், அதாவது கொஞ்சம் மேலானவங்களுக்கு ஈஸியாக கீழ்ப்படிஞ்சிருவோம், ஆனால் நம்ம விட கொஞ்சம் கனவீனமாக உள்ளவங்கள்ட்ட நம்ம அசட்டையாக கூட இருக்க முடியும். ஆண்டவராக இயேசு தம்முடைய பெற்றோர்கள் ஞானமில்லாதவர்கள் தான், படிப்பறிவு குறைவானவர்கள், ஆவிக்குரிய காரியத்தில் குறைவானவர்கள்,
ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவராக இயேசு ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு அவன் ஜெபம் பண்ணுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். 100க்கு அதிபதி 7வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். அதாவது கப்பர்நகூம் அந்த ஊரில் தான் ஆண்டவர் நிற்கிறாரு. அங்கே 100க்கு அதிபதியாக என்ன செய்யறார், அந்த ஊருக்கு அனுப்புகிறார். தன்னுடைய குமாரன் வேலைக்காரன் சுசமடைய வேண்டும், போய் அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது போய் அவர்கள் அந்த ஊரில் உள்ள முக்கியமான மூப்பர்கள், தேவாலயத்தை அவன் கட்டி கொடுத்துருக்கிறான், நிறைய உதவி செஞ்சுருக்கிறான். ஆனால் மூப்பர்களிடத்தில் அவர் சொல்லி, அந்த 100க்கு அதிபதி சொல்லி அனுப்பும்போது அவர்கள் போய் இயேசுவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. வாங்க இயேசுவே, நமக்கு ஒரு தேவாலயத்தெல்லாம் கட்டி கொடுத்த ஒரு மனிதன் அவனுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவர் வர்றார். கீழ்ப்படிந்து வருகிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் ஏசாண்டவர் அதுக்கு பலனை திரும்ப செலுத்துகிற ஆண்டவர். அவன் தேவாலயத்தை கட்ட உதவி செஞ்சானா, சரி நான் அவனுக்கு என்ன செய்யட்டும், வேண்டுதல், அவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கட்டும். வர்றாரு, அங்கேருந்து வர்றாரு. ஆனால் வந்தவுடனே வரும்போதே அவனுடைய இருதயத்தை தொட்டார். 100க்கு அதிபதியுடைய இருதயத்தை. அவன் உணர்வடைஞ்சிட்டான். ஐயோ சாமி, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒருவனை வான்னா வர்றேன், ஒருத்தனை போனா போகிறான், நான் பெரிய அதிகாரி, எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 100கணக்கான பேர் இருக்காங்க. ஒருத்தனை வான்னா வர்றேன், போனா போகிறேன், அது மாதிரி உண்மையும் நான் அப்படி சொல்லிட்டேனோ, கூட்டிகிட்டு வாங்க பாரு, போய் வர சொல்லியா அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனாலும் கூட ஆண்டவர் அவனுக்கு கீழ்ப்படிந்து தான் போனார். அவன் வர சொன்னான்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு போகிறார். போய் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர், தேவனுடைய வல்லமை அவருக்கு இப்படிலாம் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிந்ததுனால தேவன் அவரை வல்லமையினால் நிரப்பியிருந்தார். அதான் அங்கே வெளிப்படுது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். ஏன் இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற முடியலை? ஏன் தேவ பலன் இல்லை, சாட்சி இல்லை? காரணம், கீழ்ப்படிதல் இருந்தால் அது வரும். பரிசுத்த ஆவியை தேவன் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நல்ல வார்த்தை அது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 5வது அதிகாரம் 32வது வசனம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி. பெரிய ரகசியம் இதில் இருக்குது. என்ன? கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆவியை நான் என்ன செய்யலாம்? பருக முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், நிறைய முடியும். கீழ்ப்படிதல் என்ன? சின்ன சின்ன நமக்கு தெரிஞ்ச காரியம் சின்ன சின்ன காரியங்கள் தெரிஞ்ச காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா போதும். தேவையில்லாமல் ஒருத்தரை பேசிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம கூடுதலாக பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துச்சுன்னா வேணாம். ஒரு கீழ்ப்படிஞ்சோம்னு வைங்களே, தேவ ஆவியில் நான் தொடர்ந்து நடத்தப்பட முடியும். அது என்ன, அவங்கள்ட்ட அவங்க பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன், தேவைதான் அப்படின்னு என்னத்தையோ கூடுதலாக உலக காரியங்களை புரணி பேசுகிறது மாதிரி, குற்றங்குறை அரசியல் பேசுகிற மாதிரி காரியங்களை நம்ம கூடுதலாக பேச என்ன ஆகும் அப்படின்னா, தேவ ஆவியானவர் மேலே இருக்க மாட்டார். தேவ ஆவியானவர் என்ன நினச்ச நேரம்லாம் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு அடங்கி கீழ்ப்படிச்சு, ஏசாண்டவர் அப்படி தான் இருந்தார்.
அவர் எல்லா இடத்துலையும் அடங்கி கீழ்ப்படிந்து பிதா என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். பிதாவிடத்தில் கேட்டு 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 நல்ல வார்த்தை, இன்னைக்கு கேட்குற வார்த்தை நம்ம எத்தனை நேரங்களில் கேட்டதான். ஆனால் நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்வோம், பிரயாசப்படுவோம். ஒருவேளை அந்த காரியத்தில் குறைபட்டிருக்கோம்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உம்மை நோக்கி நான் பார்க்கட்டும், உம்மிடத்தில் நான் வரட்டும், நான் கற்றுக்கொள்ளட்டும், தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ளட்டும். இயேசுவை தியானிக்கணுங்க, இயேசுவை தியானிக்கணும். நம்முடைய சிந்தனை எண்ணங்களில் அவர் எவ்வளவாய் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் இந்த பூமியில் தம்மையே அர்ப்பணித்து, அவர் எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நெருக்கங்கள், எல்லாவற்றிலையும் பிதாவின் சித்தத்தை எப்படியாவது செய்யணுமே நிறைவேற்றணுமே, அதில் ஒரு பசி. அதான் இதுதான் என்னுடைய போஜனம்னே சொல்கிறார். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம், சாப்பாடு. அதுதான் என்னுடைய போஜனம், இதுதான் எனக்கு. தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக.